செங்கத்தில் 123 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜவ்வாது மலைவாழ் மக்கள் பயன்பெறும் வகையில் புதிய சாலை விரிவாக்க பணியை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எவ வேலு தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஜவ்வாதுமலை மலைவாழ் பகுதிகளான மேல்பட்டு தென்மலை புலியூர் அத்திப்பாடி உள்ளிட்ட மலை கிராமங்களில் உள்ள மக்கள் நாள்தோறும் செங்கம் நகர் பகுதிக்கு வந்து செல்கின்றனர். பரமநந்தல் பகுதியில் இருந்து அத்திப்பாடி வரை உள்ள மலை சாலை ஒரு வழி சாலை என்பதால் பேருந்து போக்குவரத்து இன்றி வழியில் செல்லும் இருசக்கர வாகனங்களை நிறுத்தி தங்களது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய செங்கம் நகருக்கு வந்து செல்கின்றனர். ஜவ்வாதுமலை மலைவாழ் மக்கள் தமிழக அரசுக்கு பலமுறை கோரிக்கை வைத்த நிலையில் ஒருவழிச்சாலை மேம்படுத்தப்பட்டு இருவழிச்சாலையாக 38.50 கிலோமீட்டர் அமைக்க 123 கோடி மதிப்பீட்டில் சாலை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணியினை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எவ வேலு அடிக்கல் நாட்டி பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி, திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர் சி. என். அண்ணாதுரை, செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மு. பே. கிரி மற்றும் சி.ஜி.ஆர். சாலை ஒப்பந்ததாரர் உள்பட அரசு அலுவலர்கள், திமுக கட்சி முக்கிய நிர்வாகிகள், மலைவாழ் மக்கள் பலரும் கலந்து கொண்டனர். அமைதியான சுற்றுலா மையம், தலவாய் ஓடை, அமைதி நீர்வீழ்ச்சி, காற்று பாதை, மலை நடவாகை, இவர்களெல்லாம் சுற்றுலா பயணிகள் இருக்கிற ஒரு பகுதியாக நம்முடைய மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. பரமநந்தல் அமைதி சாலை என்பது ஜவ்வாது மலைக்கான முக்கிய நுழைவு வாயிலாக இந்த சாலை இருக்கிறது. அமைதி புல்லூர் மேற்கு பகுதிகளுக்கு இணைப்பு சாலையாகவும் இது அமைந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு கட்டமாக, முதல் கட்டம் இங்க நம்முடைய அத்திப்பட்டு பரமநந்தல் சாலையை இணைப்பதற்காக 120 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி இந்த சாலையை பணியை தொடக்கி வைத்து வா என்று முதலமைச்சரிடத்தில் அனுமதி பெற்றுத்தான் வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 39 கிலோமீட்டர் மேற்பட்டு பெருமாவட்டம், தென்மலை, புலியூர், மேல்சலாம்பட்டி, மேல் விசலாங்குச்சி, கீழ் விளாங்குச்சி, கல்யாணமல்ல, பலாமரத்தூர், அத்திப்பட்டு ஆகிய பகுதியில் இருக்கிற கிராம மக்கள் ஏறத்தாழ 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த சாலையை பயன்படுத்துகிற ஒரு வாய்ப்பு இங்க இருக்கிறது.